மனைவி விஷயத்தில் ரோஷம் உள்ள ஒரு ஆளாக இருக்கணும். ஒரு மாப்பிள்ளை மனைவி விஷயத்தில் ரோஷம் உள்ள ஒரு ஆளாக இருக்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா 3 பேரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அதுல ஒருத்தன் மனைவி விஷயத்தில் ரோஷம் இல்லாத கணவன். அப்படி நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம சட்டை இன்னொரு ஆளு போட கொடுக்க கூடாது. நம்ம சட்டை நம்ம தான் போடணும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்ன, மனைவி விஷயத்துல ரோஷம் இல்லாதவங்க எந்த அளவுக்கு பொண்டாட்டியை பின்னுக்கு ஏற்றி வச்சு மோட்டார் பைக்கில் கொண்ட மெயின் ரோட்ல நிப்பாட்டி வச்சுட்டு ஃப்ரெண்டோட காய்ச்சி நிப்பான். எப்படா வந்த சவுதியில இருந்து பின்னுக்கு பொண்டாட்டி என்ன அது? உனக்குத்தான ஃப்ரெண்டு, பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்டா? அவன் என்ன செய்வான்? வீட்டுக்கு என்ன, வீட்டுக்கு உங்களோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, உட்காரவை இன்னும் ஒரு மணித்தியாலத்துல வந்து 1 மணித்தியாலம் பேசிட்டு இருப்பான். 1 மணித்தியாலம் என்னெல்லாம் பேசுவாங்க. இஸ்லாமிய குடும்பமா இது? ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு எப்படி நீ நுழைய முடியும்? அப்ப ஃப்ரெண்டோட பேசி கடைசியா ஃப்ரெண்ட் எங்க பொண்டாட்டி எங்க புள்ள தொட்டில கிடக்கும். எஸ்கேப் எவ்வளவு பாக்குறோம் நம்ம. எனவே நாம என்ன செய்யணும் சொன்னால், மனைவி விஷயத்துல ரோஷம் உள்ளவனா இருக்கு. என்னதான் நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் உன் பொண்டாட்டியை மறைச்சி வைக்க பழகணும். உன்னுடைய வீட்டுல நீ இல்லாத நேரம் உன்னுடைய சகோதரன் கூட வர முடியாது. இதான் இஸ்லாம். மாமனார் வரலாம், பார்க்கறதுக்கு அனுமதியான மஹரமான உறவுகள் வரலாம். நீ இல்லாத இடத்தில் உன் வீட்டுக்கு உன் சகோதரன் வந்தா உன் பொண்டாட்டி கதவு திறக்க கூடாது, அனுமதி இல்ல. மச்சினம் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான். அப்போ சஹாபி கேட்டாரு, அல்ஹமு யா ரசூலல்லாஹ், மச்சினம் வரலாமான்னு கேட்டாங்க. மச்சினம்னா புருஷன் நானா தம்பி. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹமு அல் மௌத், மச்சிதனா மையத் தான். அதான் ரொம்ப மோசம், அதான் ஆக ஆபத்து. அப்ப ஒரு மனைவி விஷயத்துல ரோஷம் உள்ள ஒரு ஆம்பளையாக இருக்கணும். அப்ப